வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரிடம் பலாபலனை கேட்பதற்காக செல்கிறீர்கள். நீங்கள் உங்களது ஜாதகத்தை அந்த ஜோதிடரிடம் கொடுத்தவுடன் அவர் ஜாதகத்தை வாங்கி கணிதம் செய்து உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா எது, அந்த தசாநாதன் என்னென்ன பாவகங்களை கையில் வைத்து இயக்குகிறார், அந்த இயக்கக்கூடிய பாவகங்கள் சுப பாவகமா அசுப பாவகமா, அந்த தசாநாதன் உங்கள் லக்னத்திற்கு சுபரா அசுபரா, அப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பலன் சுப பலனா அசுப பலனா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து உங்களுக்கு பலனை அவர் சொல்லிவிடுவார். ஆனால் அவர் அப்படி சொல்லியும் அவர் சொல்லிய பலன் எங்களுக்கு முரணாக இருக்கிறது ஐயா, அவர் சொன்ன பலன் வேறு, எங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பலன் வேறு அப்படின்னு சொல்லி சில வாடிக்கையாளர்கள் சொல்வார்கள் சில ஜோதிடர்களிடம். அங்கே அந்த ஜோதிடர்கள் செய்வது தவறா அல்லது இந்த வாடிக்கையாளர்கள் சொல்வது தவறா அப்படின்ற விவாதம் ஒரு கேள்விக்குறி ஒன்று எழுதுன்னு வச்சுங்க. பெரும்பான்மையான அளவிற்கு வாடிக்கையாளர்கள் தவறாக சொல்ல மாட்டார்கள். ஒரு சில நபர்கள் விதண்டாவாதத்துக்கென்று இருப்பவர்கள், அடாவடியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள். பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள் ஜோதிடர்களை தெய்வமாகத்தான் பாலிப்பார்கள். அப்படித்தான் இருக்கிறார்கள் இன்று வரையும். ஆனால் ஜோதிடர் நிலையில் சில சூட்சமங்கள் இருக்கிறது. அதில் ஏதேனும் பிழைகள் தவறுகள் நடந்திருந்தால்தான் அந்த பலாபலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த ஜோதிட பலாபலன்களை நீங்கள் ஆய்வு செய்வதில் சூட்சமங்கள் சில இருக்கிறது. அந்த சூட்சமங்களை தெரிந்து கொண்டு பலாபலன்களை சொல்லும் பொழுது மிகவும் துல்லியமாக இருக்கும். அந்த சூட்சமத்தில் ஒன்றை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த பலாபலன்கள் சொல்லும் விதத்தில் சில சூட்சமங்கள் இருக்கிறது. அந்த சூட்சமத்தில் ஒரு சூட்சமத்தை மட்டும் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வைத்து நீங்கள் பலாபலன்கள் சொல்லும் பொழுது மிக சிறப்பாக துல்லியமாக பலாபலன்களை சொல்லலாம். மாணவர்களாக இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் ஆர்வமுள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய நமது வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் புரியும் வகையில் மிக எளிமையாக நான் இதை சொல்கிறேன். உங்கள் ஜாதகம் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தசாநாதன் யார் என்று தெரியாது. அதாவது நார்மலாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கு, மாணவர்களுக்கு மற்றும் தெரிந்து கொண்டவர்கள், ஜோதிடம் பார்த்தவர்கள், உங்களுக்கு இந்த தசை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்லியிருப்பாரு. அதனால தெரிஞ்சிருப்பாங்க, இந்த தசா நமக்கு போயிட்டு இருக்கு, தசாநாதன் இவரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அப்போ உங்களுக்கு அந்த தசாநாதன் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால், ஒரு உதாரணத்தை வைத்தே நான் சொல்கிறேன். இப்போ மேஷ லக்னம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு தற்போது 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் தசா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் தசா நடந்துகிட்டு இருக்கு. இவரு ஏகாதபத்தியம், அதாவது ஒரே வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி இருப்பதனால் இவரை வந்து ஏகாதிபத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனையும் ஏகாதிபத்திய வீடு, ஏகாதிபத்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திரன் வந்து ஏகாதநாதனாக இருந்து தசா நடத்தும் பொழுது லக்னத்திற்கு அவர் கேந்திராதிபதியாக வருகிறார். சுபர் தான். இவர் இயக்கக்கூடிய பாவகம் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகமாக இருந்து இவர் 7ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். 4ஆம் அதிபதியாக இருந்து இவர் 7ல் அமர்ந்திருக்கார் அந்த ஜாதகத்துல அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அந்த சந்திரன் தசாநாதனாக அவர் தசா நடத்தும் பொழுது 4க்கும் 7க்கும் உள்ள பாவகங்கள் அங்கு இயங்க ஆரம்பிக்கும். அப்போ பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, அதாவது சொத்து சேர்ப்பதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ, வண்டி வாகனம் வாங்குவதற்கோ, தோட்டம் நிலபுலன்கள் வாங்குவதற்கோ உண்டான வேலைகள், ஆயத்தப்பாடுகள், அதை சார்ந்த பலன்கள் அவருக்கு கிடைக்கும். அதேபோல திருமணம் நிகழ்வு, இளைஞராக இருந்தால் திருமண நிகழ்வு, திருமணத்திற்கு பெண் தேடுதல், திருமணம் அவருக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இதில் ஒரு விஷயம் இருக்கிறது. குறிப்பாக ஜோதிடம் பார்ப்பவர்கள், ஜோதிட மாணவர்கள் இதை பெரும்பான்மையானோர் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எந்த வயதுடையோருக்கு நாம் ஜாதகம் பார்க்கிறோம் அப்படி என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதை வைத்துதான் நீங்கள் பலாபலன்களை உரைக்க வேண்டும். சில பேரு வயதை ஒரு பொருட்படுத்தாம பலாபலன்களை சொல்கிறார்கள். அதனால் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கும். எனவே எந்த வயதுக்குடையவர்கள் ஜாதகர் வந்திருக்காரா, ஜாதகர் வரவில்லையா, இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நீங்கள் பலாபலன்களை உரைக்க வேண்டும். ஏனென்றால் ஜாதகன் தொடர்புடையவர், சம்பந்தப்பட்டவர் இருந்தால் அவரிடம் நாம் பலாபலன்களை கூறும் பொழுது தைரியமாக கேட்கலாம். இந்த பலன் நடந்தே இருக்கும், நீங்கள் மறைக்கிறீர்கள், பொய் சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அந்த ஜாதகரை சார்ந்தவர்கள், உறவினர்கள் வந்திருந்தால் அவருடைய பர்சனல் எல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் இதெல்லாம் ஒரு ஜோதிடர்களுக்கு இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தொழில்முறை ஜோதிடத்துல வந்து வரக்கூடிய சப்ஜெக்ட். இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து ஒரு வகுப்பு போட்டு இந்த வகுப்புக்கு வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் வாங்கிட்டு இதெல்லாம் சொல்லி தருவாங்க. தொழில்முறை ஜோதிடம் பார்க்கும்போது இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் இது ஒரு சூட்சமம், கண்டென்ட். இதை சொல்லி தருவாங்க. சரி, இந்த பலாபலன்களை நீங்கள் உரைக்கும் போது வயது என்பது மிக முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இப்ப இளைஞராக இருந்தால் நாளில் இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடியவர் 7ல் அமர்ந்து தசா நடத்தும் போது இவருக்கு திருமணம் நடக்கும், சொத்து, வண்டி, வாகனம், நிலபலம் யோகம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பலாபலனா சொல்லலாம். இங்கே ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7ல் அமர்ந்த சந்திரன் இலகுவாக திருமணத்தை நடத்த உதவ மாட்டார். அதாவது பருவத்திலேயே திருமணம் செய்ய வேண்டக்கூடிய சூழலை உருவாக்கி தரமாட்டார். தாமதமாகத்தான் திருமணத்தை உருவாக்கி தருவார். 7ல் சந்திரன் அமர்ந்தவர்களை கேட்டால் அது தெரியும். 7ல சந்திரன் இருந்தாவே தாமத திருமணம் தாராளமா சொல்லிருங்க. அதுக்கு காரணம் தாயாராகத்தான் இருப்பாங்க.
பெண் ஜாதகரா இருந்தா, அந்த பையன் பிடிக்கல பல்லு எடுப்பா இருக்கு. இந்த பையன் கருப்பா இருக்கிறான். இவன் என்ன இப்படி இருக்கான் சொங்கி மாரி. அவன் என்ன யானைக்குட்டி மாரி இருக்கு. இப்படி ஏதேனும் ஒரு குறைபாடுகள். சம்பளம் சரியில்ல அந்த பையனுக்கு. உத்தியோகம் சரியில்ல. அவன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். அவன் வெளிநாட்டு பையனா இருக்கிறான். இப்படி ஏதேனும் குறைகளை சொல்லிக்கொண்டு தவிர்த்துக் கொண்டே தான் இருப்பார்கள். தாயார் அதற்கு காரணமாக இருப்பார்கள். காலம் கடந்துதான் அவர்களுக்கு திருமணமாகும். அதேபோல் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் ஏன் அவர் ஜாதகருக்கு ஒத்து வரவில்லை, இல்லை அப்படி நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் என்றால், நீங்கள் அங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. தசாநாதனுக்கு தசாநாதனுக்கு இந்த 8ஆம் பாவகத்தில் அல்லது 6ஆம் பாவகத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தசாநாதன் யாரோ அவருக்கு அவர் அமர்ந்த பாவகத்திலிருந்து 6ஆம் பாவகத்திலோ 8ஆம் பாவகத்திலோ கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குறிப்பா அசுப கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தசாநாதனுடைய பலாபலன்கள் சரியாக கிடைக்காது, தடைபட்டு போகும், அல்லது தீய பலன்களை நடக்கும், பலாபலன்களை அப்படியே மாற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? தசாநாதன் கேந்திராதிபதி தான். அவரு கேந்திரத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ 1, 4, 7 இயங்குது. சொத்து பத்து, வண்டி வாகனம், வீடு வாங்குவது, மனைவி கட்டுவது, திருமணம் நடப்பது, இது போன்ற சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த தசாநாதனுக்கு 6, 8ல ராகு, கேதுகள், சனி பகவான், செவ்வாய் இப்படி இருந்தாங்கன்னா அங்கே பலாபலன்கள் மாறிவிடும். நீங்கள் சொல்லும் பலாபலன் அந்த ஜாதகருக்கு சரியாக இருக்காது. இப்படித்தான் மாற்றங்கள் ஏற்படும். இதை மாணவர்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல கோச்சாரத்தில் தசாநாதனுக்கு 6, 8ல் கோச்சாரத்திலும் அசுப கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பலன் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் இந்த பலன்கள் அவருக்கு நடப்பதில் தாமதமும் தடையும் ஏற்படும். பரிபூரணமாக இந்த பலனை ஜாதகர் அனுபவிக்க மாட்டார், அல்லது இதற்கு மாறான பலனை அனுபவிப்பார். இத்துணையும் நடக்கும். காரணம், தசாநாதனுக்கு 6, 8ல் கிரகங்கள் இருக்கும். சிலர் 12ஆம் பாவகத்தை எடுத்துக்குவாங்க. 12ஆம் பாவகத்தை எடுத்தாலும் தவறில்லை. அதுவும் உங்களுக்கு நெகட்டிவான பலனை தான் தரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் 6, 8 தசாநாதனுக்கு 6, 8ல அசுப கிரகங்கள் இருந்தால், சுபகிரகங்களாகவே இருந்தாலும் அவர் லக்னத்தின் பிரகாரம் அசுபாதிபத்தியக்காரராக இருந்தால் அவரும் உங்களுக்கு தீய பலனை தான் கொடுப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பலாபலன் சொல்லும் பொழுது பலாபலன் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். வாடிக்கையாளர் உங்களை கொண்டாடுவார்கள். மிகச் சிறந்த ஒரு பதிவை இன்று நாம் பார்த்த மகிழ்ச்சியில், மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.